சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் இந்த நேரத்தில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். நான் எங்கு இருந்தாலும், எந்த வேளையில் இருந்தாலும் என் உள்ளம் அத்தனையும் உன்னை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கணம் கூட உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என்றும் உன் அருகில் நான் நிற்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து விட்டாய் என்றால் எதற்குமே நீ கவலைப்பட மாட்டாய் பிள்ளையே. தங்கமே, வாழ்க்கையில் சிறு சிறு எந்த தவறாக இருந்தாலும் அது மிக பெரிய ஒரு பிழையாக மாறிவிடும். அந்த ஒரு பிழையால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கப்படுவதாகவும் இருந்துவிடும். அப்படி பல பிரச்சனைகளை நீயே தானாக வரவழைத்துக் கொண்டுதான் இந்த கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். தெரிந்தோ தெரியாமலேயோ எத்தனையோ காரியங்களில் தானாக சென்று விழுந்து அதில் பிரச்சனைகளிலும் மாட்டித் தவிக்கிறாய். யாராவது தேவை என்றால் உன்னை தேடி வந்து உன்னிடம் அன்பை காட்டி மயக்கி பேசினால் நீயும் மயங்கி விடுவாய். அவர்களின் பேச்சில் நீ கரைந்து விடுவாய். உடனடியாக அவர்களுக்கு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்தே தீருவாய். இப்படித்தான் பல காலங்களாக உன்னை அவர்கள் உபயோகித்து வருகிறார்கள். இன்றும் சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவை என்றால் உன்னை அழைப்பார்கள். தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறிந்து தள்ளி வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு தேவை இல்லாத போதெல்லாம் மற்றவர்களை வைத்து அவர்கள் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு கஷ்டம், ஒரு தேவை என்றால் மட்டும் உன் நினைவு அவர்களுக்கு வரும். அப்போதுதான் எங்குமில்லாத பாசம் அவர்களுக்கு உன் மீது வரும். அந்த பாசத்தை கொட்டி காட்டி ஒன்றை கொடுத்து 100 பெற்று திரும்புவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறார்கள் பிள்ளையே. இவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நீ ஏமாற்றத்தில் விழுவாய், தோல்வியை பெறுவாய். ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லத்தான் இன்று வந்தேன். அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது. ஒரு பொருள் என்னை இங்கிருந்து எடுத்து இடம் மாற்றி வை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. அதை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்தேன் என் பிள்ளையே. அது உன் கர்மாவை அதிகரித்து விடக்கூடாது என்பதால் தான் அந்த பொருளும் கண்ணீர் வடிக்கிறது. நானும் அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். செல்வ பிள்ளையே, உன்னுடைய கஷ்ட காலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் நானும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. எத்தனையோ நடந்துவிட்டது, இனிமேல் எனக்கு நல்லதை நடக்க விட்டு விடுவார்களா என்று மட்டும் நினைக்காதே. உன்னுடைய சரிந்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது தலை தூக்கத் தொடங்கி இருக்கிறது. உன்னை சரிவை சந்திக்க வைத்தவர்களுக்குத்தான் இப்போது சரிவு ஆரம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். வெற்றி கட்டாயம் உனக்கு கிடைக்கும். வீழ்ந்து கிடப்பவன் வீழ்ந்தே கிடக்க மாட்டான். இந்த உலகத்தில் இன்று உனக்கு என்றால் நாளை எனக்கு என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? பிறகு உனக்கு மட்டும் எப்படி இந்த கஷ்ட காலங்கள் சொந்தமாக நிற்கும்? நிற்காது. பிள்ளையே, உன்னுடைய கர்ம வினையை கையில் எடுத்து, உன் விதியை கையில் எடுத்து, உன் காலகட்டங்களை உபயோகப்படுத்திதான் இந்த எதிரியும் உன்னுடைய துரோகியும் உன்னுடைய பகையாளியும் இந்த வேலையை உனக்கு செய்திருக்கிறார்கள். இப்போது உன் கர்ம வினையாகட்டும், உன் விதியாகட்டும், உன் காலகட்டங்களாகட்டும் மாறும் நேரம் வந்துவிட்டது. இனி என்ன செய்வார்கள் என்பதை நானும் வேடிக்கை பார்க்கத்தானே அமர்ந்திருக்கிறேன் பிள்ளையே. என் செல்வமே, வேதனைப்படாதே. வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல முடிவை தேர்ந்தெடு தைரியத்தோடு. பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாதே. பயமாக இருக்கிறது என்று பிறரிடம் சொல்லிவிட்டால் அதை ஆயுதமாக்கி உன்னை பயப்படுத்த தொடங்குவார்கள். தங்கமே, தைரியத்தை கேடயமாக எடுத்துக்கொண்டு என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை இன்றிலிருந்து புதிதாக தொடங்கு.
நான் உனக்கு துணையாக நிற்பேன். சரி, நான் இன்று என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் என்று சொல்லட்டுமா? பிள்ளையே, தெற்கு திசை பார்த்து வைக்க வேண்டிய ஒன்றை நீ இப்போது வேறு திசை பார்த்து வைத்திருக்கிறாய். என்ன தெரியுமா? உன் வீட்டில் இறந்த முன்னோர்களின் படத்தை திசை மாற்றி வைத்திருப்பதால் அதை சரியான திசைக்கு மாற்றிவை என்று அவர்களது உள்ளமும் துடித்துக் கொண்டிருக்கிறது. தங்கமே, தெற்கு திசை பார்த்துத்தான் இறந்தவர்களின் படத்தை வைக்க வேண்டும். அதுவும் கடவுளின் படங்களோடு சேர்ந்து இறந்தவர்களின் படத்தையும் வைக்கக்கூடாது பிள்ளையே. என்னதான் இறந்தவர்கள் முன்னோர்களாக தெய்வமாக இருந்தாலும் தெய்வத்தோடு வைக்காமல் சற்று தொலைவில் தெற்கு திசை பார்த்து அவர்களது படத்தை மாட்டுவதுதான் நல்லது. புரிந்து கொள். கர்ம வினை உனக்கு அதிகரிக்க கூடாது என்றுதான் இதை உன்னிடம் தெளிவாக கூறுகிறேன். என் செல்வமே, நீ நன்றாக வாழ்வாய். உனக்கு திடத்தையும் பலத்தையும் நான் தருகிறேன். தைரியமாக இரு. தங்கமே, உன் தாய் கைகளில் வைத்து காட்டிருக்கும் இந்த ஆதிபராசக்தி எந்திரம், கண்திருஷ்டி எந்திரம், அஷ்டலட்சுமி எந்திரம், பிரத்யங்கர தேவி எந்திரம் என்று இருக்கும் அத்தனையும் 108 மூலிகை சாம்பராணியும் ஆண் பெண் உருவ சிலையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து இருக்கும் கர்ம வினையையும் உன் செய்வினையையும் உன்னுடைய எதிர்மறை ஆற்றலையும் தொலைத்து வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். ஓம் சக்தி. நன்றி.